ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் விநாயக பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 28/12/2024 மார்கழி மாதம் 13ஆம் நாள், குரோதி வருடம் சனிக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். நாம் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபட வேண்டும். இன்றைய மற்றொரு விசேஷம் சனி மகா பிரதோஷம். ஒரு சனி மகா பிரதோஷத்தன்று சிவன் கோவில் சென்றால் நம்முடைய ஆயுள் முழுதும் சிவபெருமான் கோவிலுக்கு சென்ற பலன் கிடைக்கும் என்று சொல்வார்கள். ஆகவே இன்றைய நாளிலே சனி மகா பிரதோஷம், சிவன் கோவிலுக்கு சென்று வில்வாதாரம் ஐயர் சிவனுக்கு சாற்றி, வில்வ மாலை சாற்றி, வில்வார்ச்சனை செய்து சிவனை வழிபட வேண்டிய நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:30 சூரிய அஸ்தமனம் மாலை 5:52. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் மாலை 6 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 10:54 வரை அனுஷ நட்சத்திரம், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 2:41 பின்பு தேய்பிறை திரையோதசி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் காணலாம். முதலாவதாக மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். செய்தொழிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புதிய முயற்சிகளையும் தவிர்த்து விடுங்கள். இன்றைய நாளிலே பிறருக்கு எதுவும் கடன் கொடுக்கக்கூடாது, நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு பணிச்சுமை மிக அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்து மௌனத்தை கடைபிடியுங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ஆகவே இன்றைய நாளிலே மௌனமாக இருந்து ஆஞ்சநேயரை வழிபட்டு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுங்கள். அதேபோல் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சனிமகா பிரதோஷம் இன்று 12 ராசிக்காரர்களுக்கு சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபட வேண்டும். சிவனை வழிபட்டு எல்லா வளமும் நலமும் காண வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே மாலை சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். நண்பர்களோடு இருந்த மன வருத்தங்கள் தீரும். எல்லோரோடும் சகஜமாக பழகுவீர்கள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்றன. பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்றன. கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திருமணம் சிலருக்கு நிச்சயமாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே மிக சிறப்பாக இருக்கின்றது. பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள், பெருமாளை வழிபடுங்கள். சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுங்கள். சனி மகா பிரதோஷம். ஆகவே இன்றைய நாளிலே தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே நீங்கள் தலையிடக்கூடாது.
தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் எதுவும் வாங்கக்கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகும். திடீரென வேலை மாறுவீர்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்து மௌனத்தை கடைபிடித்து இறை நம்பிக்கையோடு இறைவனுடைய துணையோடு கடக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வில்வ மாலை சாற்றுங்கள். ஆஞ்சநேய பகவானுக்கு வெற்றிலை மாலை சாற்றுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் சத்சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள். அடுத்ததாக சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிலருக்கு தாய் வழி சொந்தங்களுடைய உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே தொடங்கினால் வெற்றி கிடைக்கும். திருமணம் நிச்சயமாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். புதிய முயற்சிகள் கைகூடும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். தொழிலே முன்னேற்றம் உண்டாகும். சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே சிவனையும் பெருமாளையும் இருமூர்த்தியையும் வணங்கி வழிபட்டு வளம் காண வேண்டிய நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். பயணங்களால் லாபங்கள் கிடைக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த வேலையெல்லாம் முடிவு பெறும். நல்ல முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம். ஆகவே சிறப்பான நாள் இன்றைய நாள். இருமூர்த்திகளையும் வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சுபகாரியங்கள் கைகூடும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்றன. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்களால் உறவினர்களால் நல்ல அனுகூலம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எல்லா வகையிலும் மிகச்சிறப்பான நாள். இருமூர்த்திகளையும் வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு
சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும். ஆன்மீகத்தின் பால் அதிக நாட்டம் உண்டாகும். அதேபோல் பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து பொருளாதாரம் திருப்திகரமாக இருந்து உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. இருமூர்த்திகளையும் வணங்குங்கள். சிவனையும் விஷ்ணுவையும் வணங்கி நலம் காண வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு அமைதியை தரும், மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை கொடுக்கும். அதற்குள் மனம் சலித்து போகாதீர்கள். முயற்சி செய்யுங்கள், செய்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் வெற்றி தேடி வரும். ஆகவே கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே இருமூர்த்திகளை வணங்குங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். ஆஞ்சநேய பகவானுக்கு ஒரு வெற்றிலை மாலை சாற்றி வெற்றி காணுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும் என்றால், வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். புதிதாக வீடு வாங்குவதற்கு யோசித்தீர்கள் என்றால் இன்றைய நாளிலே அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நீங்கள் நினைத்த இடத்திற்கு இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே இருமூர்த்திகளை வணங்குங்கள். இருமூர்த்திகளை வணங்கி வளம் பெற வேண்டிய நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொருளாதார வகையிலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்றன. குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே மொத்தத்தில் கும்பராசியினருக்கு இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கின்றது. இருமூர்த்திகளையும் வணங்குங்கள். சனி பிரதோஷம். சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். நீண்ட நாட்களாக தாமதமான காரியம் ஒன்று இன்றைய நாளிலே வெற்றிகரமாக முடியும். கடன் தொல்லைகள் விலகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள் இன்றைய நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். தனவரவு அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள்.
கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். மொத்தத்தில் மீன ராசினருக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே இருமூர்த்திகளையும் வணங்கி மேலும் வளம் காணுங்கள். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய இந்து தர்மத்திலே சிறியவர்கள் பெரியவர்களுடைய காலிலே விழுந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும், அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று இருக்கின்றது. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் பாரத தேசம் எங்கும் இந்த பழக்கம் உண்டு. குறிப்பாக பார்த்தீர்களானால் வடநாட்டினர் அவர்கள் எங்கு இருந்தாலும் சரி பெரியவர்களை பார்த்தால் உடனே காலிலே விழுந்து நமஸ்காரம் செய்வார்கள். நான் பல முறை பயணத்தின் போது இதனை அனுபவித்திருக்கின்றேன் பார்த்து. அதாவது இடம் பொருள் எல்லாம் பார்க்க மாட்டார்கள். கூட்டமாக இருக்கும், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கும், பொது இடமாக இருக்கும், ஆனால் அவர்கள் கவலையே பட மாட்டார்கள். பெரியவர்களை பார்த்தால் உடனே விழுந்து நமஸ்காரம் செய்வார்கள். இந்த நல்ல பண்பு அவர்களிடம் உண்டு, பார்த்திருக்கின்றேன். தமிழகத்திலேயும் அந்த பண்பு உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய இந்து தர்மத்திலே இது குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்மை ஆசீர்வாதம் செய்யும் தகுதி ஒரு சிலருக்குத்தான் உண்டு என்று சொல்கின்றது நம்முடைய வேதம். நம்மை ஆசீர்வாதம் செய்வதற்கு ஒரு சிலருக்குத்தான் தகுதி உள்ளது என்று சொல்கின்றார்கள். ஒரு சாரார் சொல்வார்கள், கண்டவர்கள் காலிலே விழக்கூடாது என்றும் சொல்வார்கள் தமிழகத்திலே. ஆக இப்படி இருவேறு கருத்துகள் இருந்தாலும் காலில் விழுந்து வணங்குவது என்பது நல்ல பண்பு. தாய் தந்தையர் பெரியோர் இவர்களிடமெல்லாம் காலிலே முழுவதுமாக வணங்கி நம்முடைய உடல் தரையிலே பட வேண்டும். சாஷ்டாங்க நமஸ்காரம் என்று சொல்வார்கள். இந்த சாஷ்டாங்க நமஸ்காரத்தை செய்து தந்தையிடமும் தாயிடமும் பெரியோரிடமும் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். இதனால் என்ன நன்மைகள் இவற்றையெல்லாம் இன்று பார்க்கலாம். நமஸ்காரம் செய்து வழிபடுவதால், நமஸ்காரம் செய்து வணங்குவதால் என்ன பலன் என்று பார்க்கலாம். ஆசீர்வாதம் செய்வது அத்துணை கடினமா என்று கூட கேட்கலாம். இதற்கு நாம் பதிலளிக்க வேண்டும் என்றால் ஆம் என்ற ஒரே ஒரு வார்த்தையிலே சொல்லிவிடலாம். ஆனால் அப்படி சொல்லாமல் இந்த ஆசீர்வாதம் செய்வது எதற்காக, இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். ஆசீர்வாதம் செய்வதற்கு ஆசீர்வாதம் செய்பவர்களுடைய மனது நல்ல ஒரு தியாக உள்ளமாக இருக்க வேண்டும். பிறரை நன்றாக இரு என்று சொல்வதற்கு அவருடைய மனது எத்தனை நல்லதாக இருக்க வேண்டும். ஆகவே ஆசீர்வாதம் செய்பவருடைய மனமானது சிறப்பாக இருந்தால் ஆசீர்வாதம் பெறுபவருக்கு அந்த ஆசீர்வாதம் முழுமையாக பலனளிக்கும். தாய் தந்தையருடைய கால்களிலே விழுந்து ஆசீர்வாதம் பெறுவது என்பது அவனுடைய பாவங்களை தாய் தந்தையிடம் கொடுப்பதற்கு ஒப்பாகும். தாய் தந்தையும் அவன் செய்த பாவங்களை பெற்றுக்கொண்டு புண்ணியங்களை அவனுக்கு தந்து அவனை ஆசீர்வதிப்பதாக அர்த்தம். அதாவது தாங்கள் செய்த புண்ணியங்களை தன்னுடைய வாரிசுகளுக்கு வரமாக நல்குகின்றனர் என்று அர்த்தம். நல்லா இருறாங்கண்ணா, நல்லா இருமா என்று வாழ்த்துகின்றோம் அல்லவா. ஆகவே பெரியோர்களிடம் ஆசை பெறுவது என்பது மிக மிக சிறப்பான ஒன்று. அதேபோல் தாய் தந்தை இல்லாமல் அடுத்து பார்த்தீர்களானால் நம்மை விட வயதிலே மூத்தவர்கள் அவர்களுடைய காலிலே விழுந்து வணங்க வேண்டும். அப்போது அவர்கள் சொல்லுவார்கள் நல்லாரு என்று. இந்த நல்லாயிரு 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 என்ற வார்த்தையானது இந்த ஒலி அலைகள் இருக்கின்றதல்லவா, இவை நம்முடைய மனதிற்குள் சென்று நாம் நிச்சயமாக நன்றாக இருப்போம், நாம் நிச்சயமாக நன்றாக இருப்போம். இத்தனை பேர் வாழ்த்துகிறார்களே, அதனால்தான் பார்த்தீர்களானால் பிறந்த நாள் அன்று எல்லோருமே எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, மனதிலே எத்தனை வருத்தங்கள் இருந்தாலும் அவர்களுடைய பிறந்த நாள் மற்றும் ஜென்ம நட்சத்திர தினத்தன்று அவர்கள் மிக சந்தோஷமாக இருப்பார்கள். காரணம், அவருக்கு பகையாக இருப்பவர்கள் கூட என்ன சொல்வார்கள், நல்லா இருங்க நல்லா இருங்க வாழ்த்துக்கள் என்று சொல்வார்கள் அல்லவா. ஆகவே இந்த வாழ்த்து
ஒருவரை நன்றாக இரு என்று ஒருவர் வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து அலையானது எங்கும் பரவி நம்மை சுற்றி இருக்கின்ற தேவதைகள் ததாஸ்து என்று சொல்லுமா. நாம் என்ன சொன்னாலும் அதனால்தான் சொல்வார்கள் பெரியவர்கள், குறிப்பாக நாம் நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும். நாம் ஒன்றை நினைக்கும் போது கூட அந்த தேவதைகள் சொல்லுமாம், இவர் நினைத்து கொண்டிருக்கின்றார், இந்த நினைப்பு செயலாகட்டும் என்று நம்மை வாழ்த்துமா. அப்படி வாழ்த்துகின்ற போது நாம் நல்லதையே நினைக்க வேண்டும். நாம் கெட்டதை நினைத்து அந்த தேவதைகள் நம்மளை வாழ்த்தி விட்டால் கெட்டது நமக்கு நடந்து விடும் அல்லவா. ஆகவே நாம் நினைக்கின்ற போதும் நல்லதையே நினைக்க வேண்டும். பிறரை வாழ்த்தும் போது என்ன ஒரு கூடுதல் பலன் என்றால், பிறரை நாம் வாழ்த்தும் போது நாமும் வாழ்த்து பெறுகிறோம். நான் சொன்னேன் அல்லவா, இந்த தேவதைகள் ததாஸ்து தேவதைகள். ஏற்கனவே முன்பு கூட ஒரு நிகழ்ச்சியிலே இந்த ததாஸ்து தேவதைகளை பற்றி மட்டுமே நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த ததாஸ்து தேவதைகள் ஆசீர்வாதம் செய்பவரையும் வாழ்த்துமா. நல்ல மனதோடு வாழ்த்துகின்றார், இவரும் நன்றாக இருக்கட்டும் என்று ததாஸ்து தேவதைகள் வாழ்த்துபவரையும் வாழ்த்தும், வாழ்த்து பெறுபவரையும் வாழ்த்தும். அதனால்தான் பிறந்த நாள் அன்று நம்முடைய முகமானது மிகவும் தேஜஸாக இருக்கின்றது. நீங்கள் கவனித்து பாருங்கள், பிறந்த நாள் அன்று மிகவும் மலர்ச்சியாக இருப்போம். காரணம், எல்லோருடைய வாழ்த்துக்களையும் பெறுவதுதான். ஆகவே பிறந்த நாள் மட்டுமல்லாமல், நல்ல நாள் மட்டுமல்லாமல், எல்லா நாளிலேயும் நம்மை விட வயதிலே பெரியவர்கள், அனுபவத்திலே சிறந்தவர்கள் வந்தால் அவர்களை சாஷ்டாங்கமாக காலிலே விழுந்து வணங்குவோம். காலிலே விழுந்து வணங்குவதால் நம்முடைய உள்ளமானது மிகவும் பரிசுத்தமாகின்றது. ஆணவம் அகலும், எல்லோரிடமும் மரியாதை கலந்த நட்பு நிலவும். அப்போது நாம் செய்கின்ற செயல்களிலே நமக்கு வெற்றி கிடைக்கும். ஆகவே இந்த நமஸ்காரம் செய்து வணங்குவது என்பது அற்புதமான ஒரு நமக்கு பல பிரச்சனைகளிலே விடுபடுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். மகாபாரதத்திலே நடந்த ஒரு அருமையான நிகழ்வு. கிருஷ்ணர் அவருடைய திருவிளையாடல். திரௌபதி ஒரு சமயம் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பீஷ்மருடைய காலிலே விழுந்து வணங்குகிறார். பீஷ்மரும் அனிச்சையாக தீர்க்க சுமங்கலி பவா என்று ஆசீர்வாதம் செய்து விடுகின்றார். அதனுடைய பொருள் என்ன? நீ செய்த பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து ஏற்றுக்கொண்டேன், அதற்கு பதிலாக நீ தீர்க்க சுமங்கலியாக இரு என்ற பீஷ்மர் வாழ்த்தி விட்டார். பீஷ்மரே வாழ்த்திய காரணத்தினாலே பாண்டவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அன்றே உறுதியாகி விட்டது. இது கிருஷ்ணனுடைய திருவிளையாடல். காரணம், பெரியோர்களிடமிருந்து நல்ல வார்த்தைகளை முதலிலே பெற்றுக்கொள், பெரியோர்களிடமிருந்து நல்ல ஆசீர்வாதங்களை முதலிலே பெற்றுக்கொண்டு அதன் பின்பு நாம் நம்முடைய காரியங்களிலே இறங்கினால் நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். ஆகவே நம்மை விட வயதிலே பெரியவர்கள், நம்மை விட அனுபவத்திலே மூத்தவர்களை பாதம் பணிந்து வணங்குவோம். வாழ்விலே அடக்கமாக இருந்து உயர்ந்த நிலையை அடைவோம். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.